வணக்கம் நண்பர்களே. முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த பழனி ஆண்டவரின் அருளால் நிச்சயம் நிறைவேறட்டுங்க. வேலிருக்க பயமே சேனலை பார்த்து கொண்டிருக்க நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனி மலை ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னா கணக்கன்பட்டிங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலத்தில் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய அருள் வாக்கின்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அதிசயங்களும் மாற்றங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்னா அது முருகன் கோவிலுங்க. அது பழனிமலை முருகன் கோவில். இந்த 60 வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பழனியில இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கை முழுவதுமே பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்துட்டு தினமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறை கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு தான் எப்போதும் தெரிவார். அதனை பார்த்தீங்கன்னா எங்கே சென்றாலுமே தூக்கி கொண்டே செல்வாருங்க. அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாலே ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடித்துடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களையும் நிகழ்த்திய பிறகுதாங்க இவர் ஜீவ சமாதியும் அடைந்திருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் தான் அழுக்குமுட்டை சித்தருடைய சமாதி அமைந்திருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. மேலும் இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதாக வழக்கத்தில் வச்சுருக்காங்க. தினமும் இங்கே காலை பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகளும் நடத்துகிறாங்க. இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே பரட்டை தலையோடும், அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டி தான் இருப்பாருங்க. இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களுமே அனைவரும் இவரை ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரே பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சுவாமின்னு அழைத்திருக்காங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுல்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், இன்னொன்றுனா இடுமன் கோவில் தானே. இதில் இவர் பார்த்தீங்கன்னா இடுமன் கோவிலில் தான் பல வருடங்களாக வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் சுற்றி வந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற ஒரு கார் ஒன்றை வழிமறைத்து அந்த காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளிடம் உன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததால் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தாங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்கி சொன்னார். அந்த தம்பதியருக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் இறங்கினாங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தரும் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல, அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இது எனக்கு இல்லை, ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. இந்த பெண்மணி மற்றும் அவங்க குடும்பத்தினர் அனைவருமே சுத்த சைவமாக இருந்தாங்க. அதனால் அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கை பிடிச்சிக்கிட்டே பிரியாணி வாங்கி வந்தா. பிரியாணி வாங்கி வந்த பிறகு சித்தர் பார்த்தீங்கன்னா இதை உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்ல, பெண்மணி தடுமாற்றத்தோடு வாங்கி வந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. பிறகு அனைவருமே ஆச்சரியமடைந்து அந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த லாரி நோக்கி எதிரே வர அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வருதுன்னு கத்த, இதுவரை சத்தமே இல்லாத இருந்த அவனுடைய பார்த்தீங்கன்னா குரலை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து திரும்பி வந்து சித்தரை வணங்கிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சென்றிருக்காங்க. இதே போல் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல
மாற்றங்களையும் திசையங்களையும் நிகழ்த்தியிருக்காங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர். இவருடைய அருள் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் ரொம்பவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள்னா சிம்மம், தனுசு, மேஷராசி நண்பர்கள். இதில் மேஷராசி நண்பர்கள் முதலாவதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சியை பெறுவீங்க. வருமானமும் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்கான செலவு செய்யலாம். சக கலைஞர்களால் நன்மை உண்டு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து தீவிர ஆலோசித்து எடுப்பது நல்லது. மற்றவங்களோட நிதானமாக பேசுங்க. அதே போல் அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கும் பெரிய உதவிகளை செய்து பாராட்டவும் பெறுவீங்க. அதே போல் விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பாசன வசதிகளை கவனமாக இருங்க. அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க. நிதானமாக செய்தாலே வெற்றி உண்டு. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்களோடு தன்மையாக பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டு. பிள்ளைங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. உறவினருடைய வருகை இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலோடு எதிலும் ஈடுபடலாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லாமே சிறப்பாக அமைய போகுது. வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்திக்காதீங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பும் பெற போறீங்க. பணபருவம் திருப்திகரமாக இருக்கு. மனதையில ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்கின்படி சிம்மராசிக்கார நண்பர்களுக்கு தடைப்பட்டு இருந்த காரியங்கள் இருந்த தடை நீங்க போகுது. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வழி அதிகமாக உண்டு. வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானா நீங்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய விஷயங்கள் காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்களும் தீரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் இனி அதிகரிக்கும். துக்கமோ துன்பமோ நீங்கும். சில்லறை சண்டைகளும் பூசல்களும் உண்டாக தான் செய்யும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும். எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின்னாடி ஈடுபடுவது நல்லது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் இனி நீங்கும். பகைகள் அனைத்து விலக போகுது. அடுத்தவங்களால் இருந்த பிரச்சனை இனி சரியாகும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மன பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய ஆடைகள் கிடைக்குங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு பெறுவீங்க. குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அன்பு இனி அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதரித்தால் எளிதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரியத்தை கைகூடி வரும். பெண்களுக்கு இந்த நேரத்தில் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்கும். மனதில் வீண் குழப்பம் வேண்டாம். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை சிலர் நாடி வருவாங்க. விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் மகசூல் அதிகரித்து லாபம் பெருகும். கால்நடைகளால் இன்னும் நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய கால்நடைகளை வாங்குவலாம். புதிய முயற்சிகளிலும் ஈடுபடலாம். பழைய கடன்களை திரும்பி செலுத்திடுவீங்க. கலைத்துறையினர் கோபத்தை குறைத்து கொண்டாலே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படாமல் தடுத்துடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் கூட அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகளை உண்டாகலாம். தொண்டர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனையிலும் உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்ப நிலை நீங்கி தைரியம் உண்டாகும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும்.
கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகளை நல்ல பலனை பெறுவீங்க. சக மாணவருடைய நட்பு கிடைக்கும். மேலும் எடுத்த காரியத்தில் அதில் முன்னேற்றக்கான பார்த்தீங்கன்னா ஆர்வம் மேலுங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டு. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 3 ராசிக்காரர்களில் நீங்களும் இந்த ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி முருகா போற்றி எனும் மந்திரத்தை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.